ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். தமிழ்ல என் பேரு சக்தி திருமகன்டா, அதே என் பேரு தெலுங்குல பராசக்திடா. எது பராசக்தியா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாத்தையும் பராசக்தி ஹீரோ நான்டா. டேய், இது என்னோட 25வது படம்டா. எனக்கு 25 தான். டேய், நான் பிலிம் சேம்பர்ல பதிஞ்சிருக்கேன், காமிக்கவா? எந்த குடிகளுக்கு போனேன்? நான் சொல்றது மேலூர் குடிக்கணும். டேய், இதுவும் கொடிக்கலாம்டா. சார், நான் வந்து தமிழ்ல, தெலுங்குல எல்லாத்துலயும் பதிஞ்சிட்டேன். அது மட்டும் இல்லாம பராசக்தி படத்தை உண்மையா எடுத்தாங்கல்ல ஏவிஎம் ப்ரொடக்ஷன், அவங்க கிட்ட இருந்தே நான் அந்த பேர் ரைட்ஸா வாங்கியிருக்கேன். அதனால பராசக்தி எனக்கு தான் சொந்தம். நானும் வாங்கியிருக்கேன், நீனும் வாங்கியிருக்க. கடைசியில் நம்மளே வந்து பைசல் பண்ணிப்போம். நம்ம பையன் வளர்ற பையலா வேற போயிட்டேன். ஓஹோ, அதனால சரி வச்சுக்கோ. உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா காம்ப்ரமைஸா போய்க்கலாம். பராசக்தி சோன் பேப்பர் பராசக்தி நாங்க வச்சுக்கிறோம். தெலுங்கு நீங்க வேற டேட்ல யோசிச்சுங்க. சரி, நான் யோசிக்கிறேன். நம்ம பையன் தான் எப்படி பார்த்தாலும். ஓகே, வளர்ந்துட்டு போறோம். இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து நேற்று வெளில ட்விட்டர்ல நடந்துச்சு. பார்க்கவே வந்து ஏன்னா காலையிலேயே வந்து விஜயாட்னி சார் வந்து போட்டாரு பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது, ஒரு போஸ்டர்ல வந்து சக்தி திருமகன் இருக்கு, இன்னொரு போஸ்டர்ல பார்த்தா பராசக்தின்னு இருக்கேன்னு பார்த்தா தெலுங்குல படத்தோட பேர் பராசக்தின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே அன்னைக்கு நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு பராசக்தி படத்தோட டீசர் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆச்சு. பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பா இருக்கு. என்ன பிரமிப்பு அப்படின்னா, தொடர்ந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த ரியல் லைஃப் கேரக்டர் எடுத்து பிளே பண்ணிருக்காரு, பயோபிக்ல நடிக்கிறாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் வந்த முதல் டைலாக்கே ஒரு சேனை வேண்டும் சொல்லும் போதே வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் வந்து அமரன் மூட்ல இருந்து வெளியே வரலாம் நினைக்கிறேன். திருப்பி அந்த ஆர்மி பேக்ட்ராப் அப்படியே கொண்டு வராங்க. அதர்வா ரொம்ப நல்லா இருந்தாரு. ஸ்டீலா ஒரு ரொம்ப நாளா தமிழ்ல வந்து வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் பெர்ஃபெக்ட்டான ஒரு படம் டெபியூட் சொல்றேன். அவங்க தெலுங்கும் பேசுறாங்க, தமிழும் பேசுறாங்க. மல்டிலிங்குவல். அவங்க ஏதோ ஒரு சம்திங் ஹீரோயின் மாதிரி ஏதோ மாதிரி இருக்காங்க பாக்குறது. ஹீரோயின் தான்டா. இல்ல, அந்த படத்துல லுக் பாக்குறதுக்கு அப்படி இருக்குடா. அப்ப அந்த டைம்ல லுக் அப்படிதான் இருக்கும். அது வந்து அந்த ஸ்டீரியோ லுக்க பார்த்துட்டு மகாநதி படம் இவங்களே பண்ணிருக்கலாமேப்பா எல்லாம் ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் ஃபயர் விட்டாங்க. பட் நடிகர் திலகம் என்னைக்குமே கீர்த்தி சுரேஷ் தான் அப்படிங்கிறது ஒரு சில ஃபேன்ஸ் சொல்றாங்க. ஆனா கனவுலையும் நடக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. சிவகார்த்திகேயன் படத்துல வந்து நம்ம ரவி மோகன் அவர்கள் வில்லன் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு. இப்ப நடக்குது. அது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதாவது இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் அவர் ஜெயம் ரவி சாரோட ரவி மோகனோட 34 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒரே டைம் தான் வந்துச்சு. இப்பதான் நம்ம வந்து 2024ல இருந்து 25 இப்பதான் வந்து கொஞ்சமா அது பழகும். அந்த மாதிரி 2 படத்தோட டீசரும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. காலையில பாத்தீங்கன்னா கரேத்தே பாபு படத்தோட அந்த டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது. மாண்புமிகு சொல்லிட்டு ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட வந்து ஜெயம் ரவி மோகன் கையில எடுத்துருக்காரு. கொஞ்சம் மன்னிச்சுக்கன்னா சொல்றது இல்ல, அவங்களே வந்து படத்துல ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவி போட்டு அவங்கதான் அடிச்சு வந்து ரவி மோகன் 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கலாம். நாங்களும் கொஞ்சம் பழகிக்கிறோம். ரவி மோகன்னா ரவி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா ரவினே கொடுத்துக்கலாம் நம்ம. சோ ரவினா படம் வந்து 2 படம் வருது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு செட்பேக்ல இருக்காரு. காதலுக்கு நேரமில்லை படம் என்னதான் கிரிட்டிக் மட்டியில நல்லா பேசப்பட்டாலும் அது கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப அதிகமாவே பேசப்படும். ஏன்னா அது வந்து நிறைய நம்ம சொசைட்டில அங்கங்க நடக்கிற சில விஷயங்களே வந்து சொல்லி. ஆனா இப்ப எல்லாம் ஃபேன்ஸ் என்னன்னா பழைய ரவி அண்ணா வேணும்னா அப்படி கேட்கும் போது பழைய ரவி எல்லாம் இனிமே வரமாட்டான், உங்களுக்கு புது ரவி தான், பொலிட்டீஷியன் என்ன பாரு, வில்லனா என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 அவதாரம் எடுத்திருக்காரு. இது வந்து நம்ம தமிழ் சினிமா நடக்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே படத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச, ஏன்னா இவங்க எல்லாருமே சாக்லேட் பாய்னு வந்து பேசப்பட்டாங்க. அதர்வா, அதே மாதிரி ஜெயம் ரவி அவர்கள், இப்ப எஸ்கே, இவங்க 3 பேரே வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து இந்த தொடக்கு போட்டே ஒரு மேனரிசம் பண்ணுவாரு, ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனு. அதை பார்க்கும்போது இனிமே நான் தாண்டா அப்படிங்கிற ஒரு லுக்ல வந்து இருக்கு. பட் அவர் வந்து படத்துல மேபி அந்த மாதிரி லுக்கு கொடுக்கலாம். ஆனா அவர் ரியல் லைஃப்ல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஹெட்வெயிட்லாம் தலையில ஏத்திக்கிற ஆள் கிடையவே கிடையாது. அண்ட் இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு மாணவர், மொழிப்போருக்காக போராடின ஒரு மாணவருடைய கதாபாத்திரத்தை எடுத்துட்டு நடிச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் இன்ட்ரோ வந்து பார்க்கும்போது பராசக்தியில இதுதான் சிவகார்த்திகேயனா இருப்பாருன்னு பார்த்துட்டு தான் பார்த்தேன். பட் ஆனா அது ரெண்டுமே வந்து அதர்வா, இன்னொன்னு வந்து ரவி மோகன் அவர்கள், நான் கரெக்டா சொல்லிட்டேன். ஸோ ஆனா பின்னாடி பார்த்தா எஸ்கே மாதிரி தெரியுதா? இல்லைங்க, நம்ம வந்து ஒரு ஆக்டரோட புது படம் வருதுன்னா இந்த லுக் அவங்க தான் இருக்குமோ, இந்த லுக் அவங்க தான் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்ப்போம்ல. அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். கடைசியில பார்த்தா ஒரு ஜோல்னா பை போட்டுட்டு ஒரு அது சைட்ல போடுவாங்க, அது ஜோல்னா பை போட்டு சச்சின் பேக்டா. சச்சின் பேகா? எங்க ஸ்கூல் டைம்ல அப்படிதான் சொல்லுவாங்க. வால் எட்டி பார்க்குது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி சொல்லு. ஓகே, ஸோ அந்த இந்த கேரக்டர் எடுத்து நடிக்கிறது உண்மையில ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து எஸ்கே படம் பண்றாருன்னு சொல்லியிருப்பாங்க.
இல்லப்பா இது பாருங்க நான் வந்து சிறப்பா செய்வேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போறாரு இந்த படம் மூலமா. அதுவும் இல்லாம சுதா கொங்கரா அவங்களுடைய டைரக்ஷன் கண்டிப்பா ஓகே. தரமான ஸோ இந்த சம்பவம் வெயிட் பண்ணிட்டு படத்தோட இருக்கு. டீசர் பார்த்த எல்லாருமே முணுமுணுக்கிற ஒரே விஷயம் அது ஒன்று தான். காஸ்ட்லி மிஸ் ஃபார் சூர்யாவா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் வணங்கானுக்கும் சொன்னாங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும். சூர்யா அவர்கள் திருப்பி அவரோட கம்பேக்கு நிறைய படங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தெரியும் அவர் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்கூலில் டாப்பராக இருந்த மனுஷன் இப்போ கஷ்டப்படுறாருலாம் மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவரும் வந்து ஃபீனிக்ஸ் படம் மாதிரி எழுந்து எப்படி ஒரு சில படங்கள் ஒரு காலத்துல கொடுப்பார். வெயிட் எப்படி பண்ணி பங்காளி பார்க்கலாம். இருந்த நீ அப்படின்ற மாதிரி எப்படி இருந்தாலும் பங்காளி சூரா சூரா அந்த எடிட்லாம் போட்டாங்கன்னு சொல்கிறேன். அதை ஞாபகப்படுத்தலாம். சூராஸ் ஒரு எடிட் போட்டான். அந்த பாட்டு எடிட் அந்த போட்டாங்க. படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அந்த அந்த படம் வரைகிற மாதிரி ஒன்று இது போட்டாங்களே பழைய எஸ்கே ஐயோ ஐயோ சூர்யா அவர்களை பழைய சூர்யா அவர்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்களே. ஸோ அதுதான். ஓகே. ஸோ அடுத்து வாடிவாசல் வந்து சூர்யா சாருக்காக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஏன்னா எல்லாரும் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இல்லப்பா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் டயத்தில் வந்து அப்டேட் வந்து அதே மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நிறைய மலையாளம் டேரக்டர்ஸை வந்து பார்த்து கதை கேட்டுட்டு இருக்காரு. பேசில் ஜோசஃபோட கதையில சூர்யா நடிக்க போறதா சொல்றாங்க. அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா வந்து அந்த அவரோட சினிமா கெரியர்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும். ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரி படங்கள் த்ரில்லருக்கே பேர் போனவங்க. அவங்க சூர்யா கூட கொலாபரேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டைம்ல வந்து பெரிய ஒரு ஹிட் படத்துக்கான வேல்யூ நிறைய இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. So, அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல் டைரக்டர் சந்தீப் ரெட்டி வங்காவோட இயக்கத்தில் நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிக்க போகிற படத்தோட ஷூட்டிங் கூடி விரும்பில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பிரபாஸ் வந்து இந்த ஒரு 2-3 படம் சரியாக போகல. இப்போ திருப்பி கல்கி மாதிரி படங்கள் கொடுத்து சலார்லாம் கொடுத்து கம்பேக் ஆகிட்டாரு. சந்தீப் ரெட்டி வங்கா படத்தில் இவர் மெயின் பிரபாஸ் இப்படி நடிக்க போகிறதா கொஞ்சம் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த படத்துக்காக உடம்புக்கெல்லாம் கொஞ்சம் இழைக்க போகிறதாவும் பழைய பிரபாஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. பாகுபலியில அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் லீனா அது முன்னாடி இருப்பாள். அதுக்கு முன்னாடி இருப்பாள். அந்த மாதிரி ஒரு பிரபாஸை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. படத்தோட ஜானரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் சந்தீப் ரெட்டி வங்கா வந்து அவர் அனிமல் படம் வரதுக்கு முன்னாடி, அதாவது அர்ஜுன் ரெட்டி பண்ணும்போதே என்னடா இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து வயலன்ஸாக இருக்குன்றீங்க என்னென்னமோ சொல்கிறீங்களே, அடுத்து ஒரு படம் இருக்குங்க அதுக்கெல்லாம் எல்லாரும் கதற Animal போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிமலை சொன்னார். சொன்ன மாதிரியே மொத்த இண்டஸ்ட்ரியே வந்து கதறிச்சு. இப்போ அடுத்து இந்த படத்தில் என்ன மாதிரி அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காதா சொல்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கும் போது வந்து கண்டிப்பாக அதுக்கான நியூஸ் வந்து மக்கள் கேட்க தான் செய்வாங்க. அதுதான் நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. லோகேஷ் கனராஜ் வந்து ஒரு லைனப்பே ரொம்ப பெருசாக இருக்குது. கூலிக்கு அப்புறம் கைதி 2 தான் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் நியூஸே வந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த படத்துக்கான மியூசிக் வேலையும் சாம்சியஸ் இறங்கிட்டாரு. அந்த படத்தில் வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு ஹீரோயின்லாம் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அவர் அடுத்த படமான கைதி 2க்கு அப்புறம் தனுஷாரை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா நியூஸ் இருக்குது. 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எல்சியூல வந்து அவர் மட்டும் மிஸ் ஆகுறாரு. அவர் எப்படி நம்ம வந்து எஸ் சார், எஸ்டிஆர் இல்லையா சார்? அவர் வருவாருங்க. ஆக்சுவலா அவர் வரும்போது வருவாருங்க. ஆக்சுவலா வருவார் 3ஆம் தேதி 3 அப்டேட்டோட வர்றாரு. அவர் ஆல்ரெடி வந்து ஜனவரி நான் என்ன 31 பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு வருவார் 3ஆம் தேதி. சதற சோஷியல் மீடியாவே. ஏன்னா 3 படத்தோட பெரிய அப்டேட் இருக்கு. அதுல 3 படமும் நமக்கு தெரிஞ்ச படமா தான் இருக்குங்கிற அளவுக்கு எஸ்டிஆர்னு சொன்னாலே போதும் சோசியல் மீடியாவே சதுரம். தனியாலாம் வந்து 3ஆம் தேதி சதுரம்ல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சதுரம். எனக்கு தெரிஞ்சு அஜித் சாருக்கு அப்புறம் படம் வரலனாலும் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவர் ஒரு லாயல் ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குல்ல, அது என்றைக்குமே எஸ்டிஆருக்கு தான் துணை நிற்கும். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்க விரும்புகிறேன். பிப்ரவரி 3ஆம் தேதி 3 அப்டேட் வரப்போது. அதில் முதல் அப்டேட்டாக என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் டைரக்டரோட ராம்குமார் சாரோட படங்களில் வந்து அவர் நடிக்க போகிறதா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் 48 அஸ்வந்த் மாரிமுத்து படம் அது ஒரு கையில் இருக்குது. தேசிங்க பெரியசாமி படம் அதுவும் இந்த 3 படத்தோட அப்டேட்டாக வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி வேறு ஏதாவது அப்டேட் வருதான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2026 வந்து நமக்கு எஸ்டிஆருடைய மிகப்பெரிய ஒரு நிறைய படங்கள் வந்து இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இப்போது தமிழ் சினிமாவில் வந்து இப்போது அஜித் சார், விஜய் சார் அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 பேர் ஐயோ அவங்களே ரெடி ஆயிட்டாங்களா? அதுக்கு நீ என்னடா ரொம்ப இது பண்ற? சரிங்க. அதனால வந்துட்டு 3 பேர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டிக்குள்ள ஒரு ஆளா வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எஸ்கே அவர்கள் அந்த போட்டியில இருப்பாரு. தனுஷ் அவர்கள் சர்ப்ரைசிங்கா நிறைய படங்கள் கமிட் பண்றாரு. இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு வருஷத்துல 6-7 படம் ரிலீஸ் ஆகுது. தனுஷ்க்கு நிறைய வாய்ப்புகள். ஏன்னா இந்த வருஷம் 3 படம் வரப்போகுது. அப்படிங்கும்போது டைரக்ஷன் ஆக்டரா வந்து மிகப்பெரிய அவதாரம் எடுக்கிறார். எஸ்டிஆர் அந்த மனுஷன் திருப்பி வந்தாருன்னா அது பெரிய ஒரு கேம் பிளேவா இருக்கும்.
எதிர்த்து ஆடுறதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஆப்போனன்ட் வருவார். வந்துட்டாருன்னா அந்த மனுஷன் வந்து பட்டாசா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னதான் ஆடுறவங்க யாரா இருந்தாலும் ஸோ ஆடியன்ஸுக்கு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல தனுஷ் சார் வந்து எல்லாத்துலயும் கான்ட்ரோவர்சியில மாட்டி வரவே பார்க்காதயா, நான் பாசிட்டிவா சொல்றேன். பேசிக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும். அதான் எஸ்டிஆர் வந்திருந்தாலும் சரி, தனுஷ் சார் வந்தாலும் சரி, எஸ்கே வந்தாலும் சரி, ஆடியன்ஸுக்கு அப்பா தமிழ் சினிமா நமக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ ரிலேட்டபிளான கேரக்டர் பண்றது எல்லாமே மணிகண்டன், கவின், ஹரிஷ் கல்யாண் ஆட்கள் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு டைம்ல நம்ம ஸ்கூல்ல இருந்தப்ப தனுஷ் சார், சிம்பு சார் அந்த ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ், பக்கத்து வீட்டு பையன் லவ் பண்ற ஒரு பொண்ணை லவ் பண்றது, வாழ்க்கையில முன்னேற மாதிரி ஜாலியான படங்கள்ல இவங்க கொடுத்தாங்க. இவங்களாம் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. இப்போ அடுத்த லெவலில் ஆஃப் ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ தெரியும், ஒரு ஜென்ரேஷன் கேப் வந்துருச்சு. அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அஜித் சார் வந்து அதுக்கப்புறம் ரேசிங் போயிட்டாருன்னா அந்த 3 மாதம் தான் படம் பண்ணுறதா சொல்கிறாரு. விஜய் சார் கடைசி படம்னு சொல்லிட்டாரு ஜனநாயகன் சொல்லும் போது ஒரு கடைசி ஒரு விஷயம் தான். படம் கண்டிப்பாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பொங்கலுக்கு தான் படம் வரப்போகுது. பொங்கல் படம் ரிலீஸ் ஆகி ஜனநாயகம் ரிலீஸ் ஆச்சுன்னா தொடர்ந்து அதுக்கப்புறம் வர 3 மாதத்தில் வந்து எலெக்ஷன் வரப்போகிறதுனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கும். அந்த அரசியல் ஓட்டத்திற்கு இந்த படம் மிகப்பெரிய பிரச்சாரம் மாதிரியும் இருக்கும் அந்த படம். மக்கள்கிட்ட பேசுறதுக்குங்க கரெக்டுங்க, கை தட்டுறாங்க பாருங்க மக்கள்லாம். நான் தப்பா சொல்லலைங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் எல்லாருமே வந்து இந்த பையனை நன்றாக பார்த்திருக்க வேண்டும். நான் பிரச்சாரமா அது வந்து மக்கள்கிட்ட நேரடியா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு ஆல்ரெடி தலைவர் தளபதி அவர்கள் வந்து பேசுறாரு. அதை தாண்டி இந்த படம் இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து பேசுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சர்க்கார் படத்துல இந்த ஓட்டு போடுறத பத்தி பேசுவார். அதே மாதிரி நிறைய ரிலேட்டபிளான டைரக்டா பேசக்கூடிய டயலாக் இருக்கும்ன்றதான் நான் சொன்னேன். பார்த்துக்கங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படம் ஒரு மிகச்சிறந்த படமாக தளபதி சாரோட கெரியரில் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கடைசி படம் அப்படிங்கும் போதும் அவர் எச்வினோ சொன்னதான், என் படத்தை எல்லா தரப்பட்ட ரசிகர்களும் பார்ப்பாங்க, எல்லா கட்சியினரும் பார்ப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஜனநாயகத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும், செகண்ட் லுக் ஆகட்டும், நான் நாணயத்தால் அப்படிங்கிற விஷயமாகட்டும், எல்லாத்தையும் பார்க்கும்போது செமையான ஒரு பொலிட்டிக்கல் இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற நிறைய விஷயங்களை படத்தில் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பொங்கல் ரிலீஸ் ஆச்சுன்னா அவரோட விஜய் சாரோட அரசியல் குரோத்துக்கும் அந்த இவன் சொன்ன மாதிரி அந்த பிரச்சாரம் பண்ணுற இடங்களில் வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி அந்த ஏப்ரலில் தான் ஏப்ரல் எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குதுன்னு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.